அவள் உடல் முழுவதிலும் மிக கடுமையான காயங்கள், எலும்புகள் நொறுக்கப்பட்டு அவள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். காதலனுடன் பேசிக் கொண்டிருந்தார் என்பதற்காக அவளை பெற்ற அவளது அன்னையும் அவள் உடன் பிறந்த சகோதரனும் அவளை அடித்தே கொலை செய்திருக்கின்றார்கள். ஒரு தலித் இளைஞனோடு போனிலே தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்த அவளது பெற்றோர்கள் சென்னையிலே வேலை பார்த்து கொண்டிருந்த சகோதரனை போன் செய்து அழைத்து வீட்டுக்கு வரவழைத்து அவளை மிக கொடூரமாக தாக்கி படுகொலை செய்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 10 மாதத்தில் 15 இளைஞர்கள், இளம்பெண்கள் சாதிய கொடுவாளுக்கு பலியாகி இருக்கின்றார்கள். இந்த படுகொலையை செய்கின்ற இளைஞர்களும் படித்தவர்கள், இந்த படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகின்ற இளைஞர்கள், இளம் பெண்களும் படித்தவர்களாக இருக்கின்றார்கள். 1997 தென் மாவட்டங்களிலே நடந்த சாதிய வன்கொடுமைகளை ஒட்டி அன்றைக்கு இருந்த அரசு மோகன் கமிஷனை நியமித்தது. அந்த மோகன் கமிஷன் சொல்லுகின்ற முக்கியமான ஆலோசனைகளில் ஒன்று. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் கடந்த ஜூலை மாதம் பொறியாளர் கவின் மிக கொடூரமான முறையிலே சாதி ஆணவ படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார். அந்த படுகொலை தமிழகம் முழுவதிலும் ஒரு கடுமையான அதிர்வை ஏற்படுத்தியது, ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது. அந்த படுகொலை நடந்து 10 மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த 10 மாதங்களில் தமிழகத்தில் இதுவரை 15 சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 10 மாதத்தில் 15 இளைஞர்கள், இளம்பெண்கள் சாதிய கொடுவாளுக்கு பலியாகி இருக்கின்றார்கள். இந்த படுகொலை குறித்து தமிழகத்தில் ஒரு மிக நீண்ட விவாதம் நடந்து கொண்டே இருக்கின்றது. எப்போது இத்தகைய சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தப் போகிறோம்? கடந்த 9ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகிலே இருக்கின்ற அபிசெல்வி என்ற ஒரு பெண், இளம்பெண், அவள் தன்னுடைய காதலனுடன் பேசிக் கொண்டிருந்தார் என்பதற்காக அவளை பெற்ற அவளது அன்னையும் அவள் உடன் பிறந்த சகோதரனும் அவளை அடித்தே கொலை செய்திருக்கின்றார்கள். அடித்து கொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் அவளை அவருடைய வீட்டு மின் விசிறியிலே தூக்கிலே மாட்டியது போல மாட்டி விட்டு காவல்துறைக்கு போன் செய்து அழைத்திருக்கின்றார்கள். காவல்துறை அந்த உடலை இறக்கி உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பிய போதுதான் தெரிந்தது அவள் தற்கொலை செய்யவில்லை. அவள் உடல் முழுவதிலும் மிக கடுமையான காயங்கள், எலும்புகள் நொறுக்கப்பட்டு அவள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கொடூரமான இந்த படுகொலை குறித்து தமிழகம் மிகப்பெரிய அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றது. அதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் சுத்தமல்லி என்ற ஒரு கிராமத்திலே, நெல்லை மாவட்டத்திலே, ராமலட்சுமி என்ற ஒரு இளம்பெண் ஒரு தலித் இளைஞனோடு போனிலே தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்த அவளது பெற்றோர்கள் சென்னையிலே வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த ராமலட்சுமியினுடைய சகோதரனை போன் செய்து அழைத்து வீட்டுக்கு வரவழைத்து அவளை மிக கொடூரமாக தாக்கி படுகொலை செய்திருக்கின்றார்கள். தென் தமிழகத்தில், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம், இந்த மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 5 சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கின்றது. இதில் ஒரே ஒரு படுகொலையில் மட்டும்தான் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவாகி இருக்கின்றது. 2 வழக்குகளிலே ஒரே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இரு பிரிவினர் காதலித்ததால் அதுல எந்த விதமான ஒரு சிறப்பு பிரிவு வழக்கு என்பது பதிவு செய்யப்படவில்லை. மற்ற 2 வழக்குகளிலே இறந்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் காதலித்த இணையர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இதிலே பதிவு செய்யப்படவில்லை. கொடூரமான இது போன்ற கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கடந்த 15 ஆண்டு காலம் தமிழகத்திலே நடத்தி கொண்டே இருக்கின்றோம். கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதற்கென்று இந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை உருவாக்கி தருவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா அவர்களுடைய தலைமையிலே ஒரு ஆணையத்தை நியமித்தது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள், தலித் அமைப்புகள், தலித் உரிமை செயல்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாம் அந்த சிறப்பு சட்டத்திற்கான ஆலோசனைகளை பாஷா ஆணையத்திடம் கொடுத்திருக்கின்றார்கள். புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக அரசு உடனடியாக நீதியரசர் பாஷா ஆணையத்திடம் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை பெற்று உடனடியாக சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக அரசாங்கத்திற்கு
கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போல தொடர்ந்து திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களிலே சாதிய வன்கொடுமைகள் அளவில்லாத அளவிற்கு அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. சமீபத்திலே நெட்டூரிலே நடந்த சாதிய ஆதிக்க தாக்குதல், அதே போல 2 மாதங்களுக்கு முன்னால் நாங்குநேரி பக்கத்திலே நடந்த இரட்டை படுகொலை, இது போன்று சாதிய வன்கொடுமையால் ஏராளமான பட்டியல் சமூக மக்கள் மிக கொடூரமாக தாக்கப்படுவது, வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது, படுகொலை செய்யப்படுவது போன்ற செயல்கள் அதிகரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல கடந்த 2 மாத காலத்தில் 5 சாதிய ஆணவ படுகொலைகள் அந்த 3 மாவட்டங்களில் மட்டும் நடந்திருக்கின்றது. அதாவது கடந்த காலத்திலே பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றது. சக்தி வாகினி வர்சஸ் இந்திய ஒன்றிய அரசு வழக்கிலே உச்சநீதிமன்றமே ஒரு முக்கியமான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றது. இது போன்று சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்காக மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்ய வேண்டும் என்ற பல்வேறு ஆலோசனைகளை சொல்லி இருக்கின்றது. அதிலே ஒரு முக்கியமான ஆலோசனை என்ன என்று கேட்டால், இது போன்று தொடர்ந்து சாதிய ஆணவ படுகொலைகள் நடைபெறுகின்ற மாவட்டத்தில் அது ஒரு சிறப்பு கண்காணிப்பை ஏற்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட மாவட்டங்கள் சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடக்கின்ற மாவட்டங்கள் என்பதை அடையாளப்படுத்தி அதில் சிறப்பு கண்காணிப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக இது போன்ற சாதிய ஆணவ படுகொலைகள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு உச்சநீதிமன்ற உத்தரவு என்பது மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கின்றது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த 3 மாவட்டங்களை சாதிய ஆணவ படுகொலைகள் அதிக அளவில் நடக்கின்ற மாவட்டங்களாக அடையாளப்படுத்தி அந்த மாவட்டத்தில் கூடுதலான கண்காணிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக முன்வைக்கின்றோம். அதே போல இந்த படுகொலையை செய்கின்ற இளைஞர்களும் படித்தவர்கள், இந்த படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகின்ற இளைஞர்கள், இளம் பெண்களும் படித்தவர்களாக இருக்கின்றார்கள். 1997 தென் மாவட்டங்களிலே நடந்த சாதிய வன்கொடுமைகளை ஒட்டி அன்றைக்கு இருந்த அரசு மோகன் கமிஷனை நியமித்தது. அந்த மோகன் கமிஷன் சொல்லுகின்ற முக்கியமான ஆலோசனைகளில் ஒன்று தென் மாவட்டங்களிலே இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று. இன்றைக்கும் அந்த தென் மாவட்டங்களிலே தொடர்ந்து இது போன்ற சாதிய வன்கொடுமைகள் நடக்கின்ற அந்த மாவட்டங்களிலே இளைஞர்கள், இன்னும் சொல்ல போனால் 18 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் இது போன்ற குற்றங்களிலே ஈடுபடுகின்றார்கள். அவர்களுக்கு சரியான கல்வி, வேலை வாய்ப்பு இது குறித்து இந்த தமிழக அரசு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இளைஞர்கள் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்திலே இருக்கின்ற இது போன்று சாதிய அமைப்புகளின் பிடியிலே சிக்கி கொண்டு தன்னுடைய கைகளிலே அரிவாள்களையும் கத்திகளையும் வைத்துக்கொண்டு உயிர்களை பலிவாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு ஒரு நல்ல சிந்தனை இருக்கின்ற இளைஞர்களாக மாற்றி இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடப்பதை தடை செய்வதற்கான முழு ஒத்துழைப்பையும் வேலையையும் தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.